our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் பிலிப்பியர் 1:5. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு திருமண நாள், பிறந்த நாள் அல்லது மற்ற முக்கிய நாட்களை கொண்டாடும் அனைவருக்கும் எங்கள் வாழ்த்துக்கள். இன்று தேவன் உங்களை அபரிமிதமாக ஆசிர்வதிப்பாராக. உங்களில் நற்கிரியையை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி என்ற வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். கர்த்தர் உங்களை நடத்துவார், நித்தமும் நடத்துவார், சமாதானத்தின் பாதையிலே நடத்துவார், தேவ சித்தத்தின்படியே நடத்துவார், சகல சத்தியத்திற்குள்ளும் வழி நடத்துவார். இந்த வேத வசனத்தில் உங்களில் நற்கிரியையை தொடங்கின நான் அதை கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவேன் என்று சொல்லுகிறார். ஆம், உங்கள் கரங்களை பிடித்தவர் உண்மையுள்ளவர். அவர் உங்களை பெயர் சொல்லி அழைத்து தெரிந்து கொண்டார். அழைத்தவர் நித்தியம் வரையிலும் உங்களை நடத்துவார். நீங்கள் சிறு பிள்ளைகளாக இருக்கும் போது உங்கள் தகப்பன்மார் கரம் பிடித்து நடக்க சொல்லிக் கொடுத்தார்கள். சிறிய கைவண்டிகள், சிறிய சைக்கிள்கள் வாங்கி கொடுத்து சந்தோஷப்படுத்தினார்கள். நீங்கள் வளர்ந்த பிறகும் உலகத்தில் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டிய வழிகளை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். ஆனாலும் கர்த்தர் ஒருவரே ஒரு நாளும் உங்களை விட்டு விலகாமல் கைவிடாமல் உலகத்தின் முடிவு பரியந்தமும் உங்களை நடத்துகிறவர். வேதம் சொல்லுகிறது, இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். கர்த்தர் ஒரு நாள் பேதுருவை பார்த்து, நீ இளவயதுள்ளவனாயிருந்த போது உன்னை நீயே அரை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களிலே நடந்து தெரிந்தாய். நீ முதிர் வயதுள்ளவனாகும் போது உன் கைகளை நீட்டுவாய். வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். பேதுரு தன் இள வயதிலே மனம் போல நடந்து தெரிந்தார். பின்பு அவர் அப்போஸ்தலனாகிவிட்டார். இனி பரிசுத்த ஆவியானவர் தான் அவரை வழி நடத்தி செல்ல வேண்டும். ஒருவேளை அந்த பாதை பேதுருவுக்கு பிரியமில்லாததா இருந்தாலும் கூட தேவ சித்தத்தின்படி அதில் நடந்துதான் ஆக வேண்டும். நீங்கள் தேவ சித்தத்தின்படி நடக்க வேண்டுமா? ஆவியானவருடைய வழி நடத்துதலுக்கு ஒப்பு கொடுங்கள். இயேசு சொன்னார், பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆகவேதான் தாவீது, நித்திய வழியிலே என்னை நடத்தும், உமது நாமத்து நிமித்தம் எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தி அருளும் என்று மன்றாடினார். பிரியமானவர்களே, ஆவியானவரின் நடத்துதலுக்கு பரிபூரணமாய் ஒப்பு கொடுங்கள். அதுவே செம்மையான வழி. தேவனுடைய சித்தத்தின்படியான வழியே நித்திய கனமகிமைக்குள் உங்களை வழிநடத்தும். நம்மில் நற்கிரியையை தொடங்கின தேவன் ஒருபோதும் அதை நிறைவேற்றாமல் விடமாட்டார். அவர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார், பலப்படுத்துகிறார். கிறிஸ்து திரும்ப வரும் வரைக்கும் நம்மை குற்றமற்றவர்களாக காக்கிறார். ஆண்டவர் சீக்கிரம் வருகிறார். அவர் திரும்ப வரும்போது நாம் அவர் முன்பாக குற்றமற்றவர்களாக நிற்கும்படி நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்றஞ்சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார் என்று வேதம் கூறுகிறது. அவ்வாறே
கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள் என்றும் வேதம் நமக்கு உறுதியளிக்கிறது. நாம் தேவனுடன் நடக்கும்போது, விசுவாசத்தில் உறுதியாயிருக்கும் போது ஆவிக்குரிய வளர்ச்சி தொடர வேண்டும். ஆகவேதான் ஆண்டவர், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று வேதத்தில் எழுதப்பட்டுள்ளபடி முதலாவது நமக்கு இரட்சிப்பை அருளிச் செய்கிறார். நாம் கிறிஸ்துவுடன் இணைந்திருக்கும் போது நம்முடைய பழைய பாவ சுபாவம் அகற்றப்படுகிறது. நாம் அவருக்குள் புதிதாக்கப்படுகிறோம். இரண்டாவதாக, சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக என்று வேதம் கூறுவது போல ஆண்டவர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். இந்த பரிசுத்தமாக்குதல் நம்மால் நடப்பதல்ல, நமக்குள் இருக்கும் பரிசுத்த ஆவியானவரால் நடப்பதாகும். நாம் தேவனுடைய பரிசுத்த சுபாவத்தை காண்பிக்கும்படியாக அவர் அனுதினமும் நம் குணாதிசயத்தை மறுரூபமாக்குகிறார். ஆண்டவர் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார். அவர் நம்மில் ஒரு கிரியையை தொடங்கினால் அதை நிறைவேற்றாமல் விடமாட்டார். அவர் நம்மை முற்றிலும் சீர்படுத்தி அவரை போல் ஆக்குகிறார். அவர் மிகுதியின் தேவனாய், பரிபூரணத்தின் தேவனாய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் நாள் வரைக்கும் அவர் நம்மை குற்றமற்றவர்களாக காப்பதற்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று தாவீது கூறுகிறார். நமக்குள் ஆண்டவரின் கிரியை நடத்தி முடிக்கப்பட்டதாயும் நிரம்பி வழிகிறதாயும் இருக்கிறது. இன்றும் தேவனை நோக்கி கூப்பிடுங்கள். அவர் பரிசுத்தராய் இருக்கிறபடி உங்களையும் பரிசுத்தமாக்குவாராக. அவரது பிரசன்னம் உங்களோடு இருப்பதாக. அவருடைய பூரண ஆசீர்வாதங்கள் நிறைவாய் உங்கள் மேல் தங்குவதாக. ஜெபம். அன்பின் ஆண்டவரே, என்னில் நீர் நற்கிரியையை தொடங்கியுள்ளதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் அதை நடத்துவீர் என்ற உம்முடைய வாக்குத்தத்தத்தை நம்புகிறேன். விசுவாசத்தில் நிலைத்திருக்கும்படி, சீயோன் பர்வதம் போல் உறுதியாயிருக்கும்படி என்னை பலப்படுத்தும். உம்முடைய பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் என் ஆவி, ஆத்துமா, சரீரமாகியவற்றை முழுமையாய் பரிசுத்தப்படுத்தும். உம்முடைய பரிசுத்த சுபாவத்தை நான் காண்பிக்கும்படி என் இருதயத்தை அனுதினமும் மறுரூபப்படுத்தும். எனக்குள் பழையவையாய், பாவமானவையாய் காணப்படுகிற யாவற்றையும் அகற்றி கிறிஸ்துவுக்குள் என்னை புது சிருஷ்டியாக்கும். ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த சித்தத்தை விட்டு நான் ஒருபோதும் விலகி போகாமல் இருக்கும்படி என்னை முற்றிலும் சீர்படுத்தும். என்னை குற்றமற்றவளாக காத்து நீர் வரும்போது உமக்கு முன்பாக நிற்பதற்கு ஆயத்தப்படுத்தும். உம் பிரசன்னம் எப்போதும் என்னோடு இருக்க வேண்டும் என்றும் உம் ஆசீர்வாதங்கள் என் மேல் பூரணமாய் விளங்க வேண்டும் என்றும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக, ஆமேன்.